இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? பாட்டி வேற ஏதோ ஜெயிக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஐயோ ஐயோ, உங்களுக்கு முதல்ல இருந்து சொல்லணுமா? வேணாம், நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வந்தேன். நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து தமிழ் பாப்பாக்கு ஷேர் பண்ணுவோம். ஐயோ ஐயோ, அது ஷேர் இல்ல, சியர். அப்படியா? ஆமா. ஆக மொத்தத்துல நாளைக்கு நீங்க எல்லாருமா சேர்ந்து போய் அந்த குட்டி பொண்ணு தமிழ் கலந்துக்க போற ரன்னிங் காம்படிஷனை போய் பார்க்க போறீங்க அதானே? அதுக்கு நான் உங்களை போக விட்டாதானே? ஐடியா. பாரதி, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், கூட வரியா? சரி, வரேன். இவளுக்கு மட்டும் ஒரு நல்லதா ஒரு விஷயம் பேசிடக்கூடாது. உடனே ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஏதாவது கலவரத்தை உண்டு பண்ண வந்துருவா. அட விடுங்க பாட்டி, இதெல்லாம் நமக்கு புதுசா? எல்லாம் பழகி போனது தானே. மித்ரா மேடம், ஒரு நிமிஷம். இப்ப எதுக்கு என்ன தனியா பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? அத சொல்றதுக்கு தானே நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். சொல்றதுக்குள்ள அவ்வளவு அவசரமா? சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. நாளைக்கு கம்பெனில ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. எனக்கும் அதுக்கும் வெளியில போற வேலை இருக்கு. அதனால நீங்க மிஸ் பண்ணாம அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணிடுங்க. சாரி மேடம், என்னால அந்த மீட்டிங்க அட்டென்ட் பண்ண முடியாது. நாளைக்கு என் பொண்ணு தமிழ் கலந்துக்க போற ரன்னிங் காம்படிஷன் இருக்கு. அதுக்கு நான் போயே ஆகணும். பாரதி, நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? நான் மீட்டிங்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடானா ஏதோ சின்ன குழந்தைங்க மாதிரி ரன்னிங் காம்படிஷன் போகணும்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு பாரதி, நாளைக்கு நீ மீட்டிங் அட்டென்ட் பண்ற, அவ்வளவுதான். இல்ல மேடம், நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே கிடையாது பாரதி. கை நீட்டி சம்பளம் வாங்குற என்கிட்டயே மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியாதுன்னு இவ்வளவு தெனாவட்டா பேசிட்டு இருக்க. இங்க பாரு, உன் இஷ்டத்துக்கு வேலைக்கு வரணும்னா நீ வேற இடம் பாரு. இல்ல நாளைக்கு ஒழுங்கு மரியாதையா அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ற வேலையை பாரு. முடியவே முடியாது மேடம். பாரதி வர முடியாது மித்ரா. ஆதி, பாரதி தான் ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்கா. நாளைக்கு நடக்க போறது ஒரு முக்கியமான மீட்டிங். நம்ம 2 பேரும் அட்டென்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிதான் பாரதி கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. மித்ரா, பாரதி இந்த கம்பெனில ஒரு ஸ்டாஃபா இருக்கிறதோட மட்டும் இல்லாம என்னோட பர்சனல் பிஏவாவும் இருக்காங்க. நாளைக்கு அவங்க பொண்ணுக்கு ரன்னிங் காம்படிஷன் இருக்கு. அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது உனக்கு புரியாம இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. ஆனா அவங்க அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அங்க போறது தான் கரெக்டா இருக்கும். அவங்க அதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏய், உனக்கு அது அவ்வளவு முக்கியமான மீட்டிங்கா இருந்தா ஒண்ணு நீ அட்டென்ட் பண்ணு, இல்ல வேற முக்கியமான ஆளை வச்சு அதை ஹேண்டில் பண்ணு. அதை விட்டுட்டு பாரதி வந்தே ஆகணும்னு சொல்றதுக்கு இந்த விஷயத்துல உனக்கு ரைட்ஸ் இல்லை. என்ன பண்ணாலும் ஆதி ஏதாவது ஒரு வழியில குறுக்க வந்துடுறாரு.